உங்களுக்கு இந்த படம் எடுத்ததுனால ஓகே அதோடைய வலியும் வேதனையும் புரிந்து அந்த காதலா, இல்லைனா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு அனிமல் லவராக உங்களை நீங்கள் பார்க்குறீங்களா? அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அந்த ஒரு ஈடுபாடு இருக்குது. எனக்கு ஒரு பெட் லவராக இருந்திருக்கேன். ஏன்னா வந்து பர்சனலாக ஒரு கிளி வளர்த்துருக்கேன். அதுக்கு ராஜான்னு பேர் வச்சுருக்கேன். ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னே அது கூட பேசுவேன். அதை பேச வைக்கிறதுக்கு மிளகாப்பழம் எடுத்து அதை நாக்கில் தடவி இதெல்லாம் ட்ரை பண்ணி அப்புறம் அது பேச ஆரம்பிச்சிச்சு. அதை ஒரு நாள் ஒரு பூனை கவிட்டு போயிடுச்சு. ஏன்னா அதனால் ஒரு துயரம். அதை புதைச்சி அதை மண் வச்சு அதை ஒரு கிராஸ் வச்சு அதை சொல்கிறேன். இதெல்லாம் எல்லாமே இருக்குது. இன்னொன்று எனக்கு காமிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு 10 புக்கு ஒரு டேபிளில் இருக்குன்னா எனக்கு அது மேலே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. காமிக்ஸ் மேலே நமக்குன்னு இல்லை, உலகளாவிய அளவில் அதுதான் ஜெயிக்கும். அந்த படம் கதை சொல்லும்னு ஒன்று இருக்கும்ல, படக்கதை அப்படின்னு வாங்க, அது ரொம்பவும் பிடிக்கும். சரி, இது பேசிக்காக இதெல்லாம் நமக்குள்ளே இருந்த விஷயங்கள். அப்புறம் குழந்தைகள் ஒரு உலகம், அவங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கான ஃபிலிம்ஸ் வரணும், நிறையா பண்ணணும். நான் அது அப்பப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்.